அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம 7 பாய்ஸ் ஃபெல் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்துருப்போன்னா, நீங்கள் ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டுப்பீங்க, ஏன்னா அன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி. அதே தான் ஆரம்பம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நம்ம தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டோமோ, பாவம் வயன் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார். பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்கள நினச்சி. அதனால தான் உங்களை கூப்பிட்டு காலேஜ் போகலான்னு வந்திருப்பாங்க. நீங்கள் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க சரி வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நீங்கள் உட்காந்துட்டு ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்கணுமா என்ன, நான் என் லைஃப்பை எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொல்லி அழுகிறதுக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் மாதிரி இருக்கே, எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், ஒருத்தங்கிட்ட கூட எனக்கு ஏன் சொல்ல முடியல, எனக்கு ஒரு அம்மா இல்லை, அம்மா இருந்திருந்தால் அவங்களாச்சும் என்னை கேர் எடுத்து பார்த்துருப்பாங்க, அவங்க எனக்கு ஏன் இல்லை, எனக்கு ஏன் அம்மாவை கொடுக்கல கடவுளை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா அவங்களால யார்கிட்டையும் சொல்லி அழுக கூட முடியல, அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அதனால நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தான் அழுதுகிட்டே இருப்பீங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணுது, ஏன் நம்ம இப்படி அழுகணும், இது ஒன்றும் நம்ம மிஸ்டேக் கிடையாதுல்ல, இது தெரியாமல் தானே நடந்துச்சு, இதுக்காண்டி எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நாம் என்ன பண்ண முடியும், எல்லாம் கடவுள் பண்ணுறது தானே, இதை நீ அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுரு, இதை மறந்துடுவையன், நீ ஒரு மறுபடியும் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கும் அதான் தோணுது, நாம ஏன் இப்படி இருக்கணும், தெரியாமல் நடந்தது தானே, அவனும் சுயநலத்தில் இல்லை, நானும் அப்படி தானே, இது ஏதோ தெரியாமல் நடந்ததுன்னு மறந்துடுவையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் இன்னொன்று மனசு இருந்தாலும் நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்ண முடியும், இனிமேல் அவனை என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் வந்துட்டீங்க, இதுக்காண்டி அதுக்கு நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் கட் பண்ணணும், நம்ம ஏன் காலேஜ் போகாமல் இருக்கணும், நம்ம போகலாம், நம்ம போய் படிக்கலாம், நம்ம அதுலேயாச்சும் கான்சன்ட்ரேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தோணுது. இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணினாலும் அது உங்களால் முடியல. இல்லை நீ இதெல்லாம் நினச்சிட்ருக்காத, நீ ஸ்டடீஸை மட்டும் பாரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்களே தைரியப்படுத்திட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, அவங்க காலேஜ் வந்துட்டு உட்காந்து அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வயனே இல்லாமல் பாரு, நம்மளுக்கு டே எப்படி போயிட்டுருக்கு, ரொம்ப போரிங்காக இருக்குது, வயன் இருந்திருந்தானா இனியாரும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தான் அவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆரம்பம் ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரா. அப்போ ஜின்னு என்னடா சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காத மாதிரி ஆகிடுமா என்ன, ஒன்றால் தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. ஏன்டா இப்படி திட்டுற, ஆரம்பம் என்ன வேணும் நான் பண்ணா, பாவம் மச்சான் அவனே ஃபீல் பண்ணிட்டுருக்கான், நீ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்புக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஆரம்பம் எதுவும் பேச மாதிரில, அவர் பாட்டில் மௌனத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர் பண்ணது அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறது அவராலையும் பார்க்க முடியல, பிடிஎஸ் மெம்பர்ஸாலையும் பார்க்க முடியல. அதனால தான் பிடிஎஸ் மெம்பர்ஸும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ கிளாஸ் டீச்சரும் வந்துட்டு அவங்களும் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே கிளாஸ் கவனிக்கிற மாதிரி இல்லை, எல்லோரும் உங்களை பற்றியே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அப்போ லைக் கம்மிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லோரும் இது வயன் வாய்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தான் அங்கே சார் லைக் கம்மின் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்களா. அப்போ அந்த ப்ரொஃபஸரு என்ன டைம் எவ்வளோமா மேடம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சார் அது லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா. லேட் ஆகிடுச்சா, எதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் அதுவா பஸ் லேட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நீ லேட் இல்லை பஸ் லேட்டு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. நீங்கள் சார் சாரி சார் ஒரு 5 மினிட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ப்ரொஃபஸர் 5 மினிட்ஸா, 5 மினிட்ஸ் லேட்டு, அசைன்மெண்ட் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சார் அசைன்மெண்ட்டா, ப்ளீஸ் சார் வேணாமே அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீ 50 அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் 50யா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டீங்க.
சரின்ட்டு நீங்கள் வேறு வழி இல்லை, ஸோ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. எல்லோரும் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வண்டியா வயன்னு. நீங்கள் ஆரம்பம் மட்டும் திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு மைல்டான ஸ்மைல் கொடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எல்லோரும் வையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வராங்களா. அப்போ அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டாரு. லாஸ்ட் பெஞ்ச் எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. யாருன்னு பார்த்தா பிடிஎஸ் அவங்கள தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த 7 மெம்பர்ஸையும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 7 பேர் எந்திரிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆரம் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் அவரையும் சேர்த்து நிற்க வச்சுட்டாங்க. என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஜின்னு, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஒன்றும் இல்லை, வயதை நீங்கள் டெய்லியும் தானே பார்க்குறீங்க, அவகிட்ட என்ன இப்போ பேசணுமா என்ன, அப்புறம் பேசிக்கிட்டு ஆகாதா, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கடா, நீங்களும் சேர்த்து அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, தேவையாடா அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நீங்கள் ஆரம்பம் பார்க்குற மாதிரி இல்லை, அவரை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ மற்றவங்கள மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி திரும்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக நீங்கள் பேசலை, லைட்டாக பேசிட்டு பேசணுமேன்னு பேசின மாதிரி தான் இருக்குது. அப்படி பேசிட்டு நீங்கள் முன்னாடி திரும்பிடுறீங்க. அவங்களும் போச்சா நாமளும் எழுதணுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸும் முடியுது. அப்போ சுகா வட்டி வையன் அப்படின்னு உங்களை ஆர்வமாக கூப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் என்னடா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வையன் வரமாட்டேன்னா வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு வரணும்னு தோணுச்சு வந்தேன், இப்போ என்ன வரக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கேட்டான், என்னாச்சு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு அவரும். என்னடா உங்களுக்கு பிரச்சனை, என் இஷ்டம்டா வர்றதும் வராதும், உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நார்மலாக உட்காந்துக்கிறீங்களா. அப்போ ஜின் வையன் அப்புறம் என்ன ஓகேவா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் என்னடா கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஓகேவானா, நான் ஓகே தான், எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் அவனும் கேட்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எப்படி சமாளிச்சிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கெல்லாம் நேற்று நடந்தது எல்லாம் தெரியணும். ஸோ அதனால தான் ஜிமின் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எம்ப்ராஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அவங்ககிட்டையும் பேச மாட்டீங்கன்னு தான் ஜிமின் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா கிளாஸ் நடக்குதா. அப்போ ஷார்ட் பிரேக் வருது. நீங்கள் எப்போவுமே அவங்கள ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வர சொல்லுவீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் பாட்டில் நான் சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. என்ன இவ பாட்டில் நடந்து போகிறா, எப்போவுமே நம்மக்கிட்ட தானே ஆர்டர் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேஹோப் இருங்கடா நான் போய் பார்த்துட்டு வயன்கிட்ட என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. அப்போ நாங்களும் வரோம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. லாஸ்ட்டாக ஆரம் சைலண்ட்டாக ஒன்றுமே பேசாமல் நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் பாட்டில் லோன்லியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஏன்னா எல்லோரும் வந்து நிற்கிறாங்களா. என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வயன் இன்றைக்கி என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜேகே என்னடி இப்படி சொல்கிற, எப்போவுமே எங்ககிட்ட தானே சொல்லுவேன், இன்றைக்கி என்ன அதிசயமாக நீ வாங்கிக்கிறேன்ற. அது எனக்கு என்னமோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணலை, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ என்னாச்சு வையன், உனக்கு ஜுரமா என்ன, ஏன் எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி அவ்வளோதான் அப்படின்றீங்க. அப்படியா, அப்போ மெடிசன் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுக்கா கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் மெடிசன் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீ போய் உட்கார், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படிலாம் இல்லை, நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ எல்லோரும் திரும்பி தான் முறைக்கிறாங்க. இது எல்லாம் ஒன்றால் தான்டா, பாரு வையன் இப்படி மாறிட்டா, எப்படி துருன்னு இருந்தா பாரு, இப்போ எப்படி மாறிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் அவனையே திட்டுறீங்க, அவன் என்னடா பண்ணான் பாவம், அவன் மச்சானே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா, நீங்கள் என்னடா இன்னும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் சப்போர்ட் ஆரம்புக்கு. ஜின்னு நீ சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் பாரு வையன் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காளடா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் புரியுதுடா, இப்போ என்னடா பண்ணுன்ற, அது ஏதோ மிஸ்டேக்கில் தானே நடந்துச்சு, அதுக்கு ஆரம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களே பேசி கன்வின்ஸ் ஆகிட்டு அவங்களும் உங்கள் பின்னாடி வராங்க. நீங்கள் பார்த்தா நீங்கள் போயிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்து நீங்கள் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது அவங்க பார்க்குறாங்க. ஜிமின் இப்படியே விட்டால் சரிப்பட்ட வராதுடா, இவளை எப்படியாச்சும் பழைய மாதிரி மாற்றணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களும் ஆமாம் இவளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பாட்டில் சிலர்கிட்ட நின்றுட்டுருக்காரா. நீயும் வாடா, நீயும் வந்து ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு வேணாம், அவன் கொஞ்சம் நாளைக்கு வயனை விட்டு தள்ளி இருக்குது தான் நல்லது, அவள் அதெல்லாம் மறந்துடட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆரமும் ஆமாடா, அவன் ஜின் சொல்கிறது தான் கரெக்டு, நான் கொஞ்ச நாள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன், அவளே மறந்துடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் இப்படியே விட்டா எப்புட்றா, வாடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறாரு. ஆனால் ஆரம் இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு அவள் ஜேகே ஏய் வையன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு மறைக்கலான்னு போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரெட்டு ஜாமுன் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதை பார்க்குறாங்க. அடி பாவி, டெய்லி வயிற்றுக்கு அவ்வளோ கொட்டிக்கிறவ இன்றைக்கி என்னென்னா ஒரு ப்ரெட்டும் ஜாமுன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரு. ஆமாம்ல, ஏன் இவ்வளோ சாப்பிட்றா, நம்மளால தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு அங்கே சைடில் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஜின்னு வையன் என்னது இது வையன், என்ன வேணும் சொல்லு, நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வையன் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகவா சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் வையன் இப்படி நடிக்கிற, என்ன டயட்டில் ஏதாச்சும் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமின்னு இவ டயட்டில் இருக்காளா, அதான் பார்த்தமே இவ எத்தனை நாளாக டயட்டாக இருந்து எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அப்படி தான் டயட்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஒரு 2 minutes கூட விட மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஓகே இவ கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வையன் நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அதுக்கு ஜின்னு ஏன்டா கேட்டுட்ருக்கா, நாமளே போய் வாங்கிட்டு வரோம், நம்மளுக்கு என்ன தெரியாதா, டெய்லி ஒன்றத்தையே தானே அவ்வளோ வாங்கி சாப்பிடுவா, இல்லைனா கேன்டீனில் இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் இவ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிடுறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, விடுங்க எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சீ வையன் நீ சைலண்டாரு, நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஆரம் மட்டும்தான் அங்கே இருக்கார். ஆரம் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அவரை நிமிந்து கூட பார்க்கணுன்னு தோணுதா? நீங்கள் பாட்டில் தலையை குஞ்சிட்டு அந்த ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஆரம் வையன் அப்படின்னு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் அவரை திரும்பி ஒரே பார்வை தான், நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் இருக்க கஷ்டம் அவருக்கு தெரியுது. வையன் சாரி வையன் சாரி அப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இல்லை இதை பற்றி நீ ப்ளீஸ் இது நீ மேலே பேசாத சரியா, என்னால் மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்னு எனக்கு தோணலை, அதை நான் மறந்துட்டேன். ஓகே நீயும் மறந்துடு, இனிமேல் அதை மறுபடியும் பேசணுன்னு வராத அப்படின்னு சொல்கிறீங்க. மூஞ்சில் வச்ச மாதிரி சொன்னாலும் ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவருக்கே கண்ணால் கலங்கி போய் தான் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆரம்பிக்கிட்ட இப்படிலாம் பேசணுன்னு உங்களுக்கும் இஷ்டம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா கை நிறைய பேக்காக வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. என்னதுன்னா எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெஞ்சு நீங்கள் உட்காந்துட்டு இந்த பெஞ்சு ஃபுல்லுமே அங்கே சாப்பாடாக இருக்குது. உங்களுக்கு உட்காரதுக்கு கூட பிளேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் அட பாவிங்களா வாங்கிட்டு வர சொன்னால் என்னடா இது ஒரிஜினலாகவே கடையை ஃபுல்லு வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாவே நீ சாப்பிடுவே, உனக்கு எவ்வளோ வேணுமா சாப்பிட்றியே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டா நான் எப்பட்றா, நான் குண்டாயிட மாட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. நீ குண்டாவறியா, டெய்லி இவ்வளோ தான் சாப்பிட்டுட்ருக்க, குண்டாரியா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் சாப்பிட்றே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைடா நீங்களும் சரி சாப்பிடுங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டீலில் அவங்களுக்கு ஓகே வேதப்படுறதுனால அவங்களும் உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் அப்படியே பழைய மாதிரியே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நீங்கள் சாப்பிட்றது. ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவங்களும் பார்த்து அவங்களாம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் தான் முழுசும் காலி பண்ணுறீங்க. பாரேன் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒருத்தையே காலி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்ச்சிட்ருக்காங்க அவங்கள பற்றி. ஆரம்பம் லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, நீங்கள் பழைய மாதிரி கொஞ்சம் ஓகேவாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லோரும் கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வீட்டுக்கும் வரீங்க. வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு கால் வருது. யார்கிட்டனா உங்கள் அப்பா கிட்ட தான். உங்கள் அப்பா தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இருடா நான் எங்கள் அப்பா கால் பண்ணுறாங்க என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. வையன்மா அது இன்றைக்கும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா எப்போவுமே அவர் வீட்லேயே இருக்க மாட்டார். ஒரு மாதம்னா ஒரு மாதத்துலேயும் ஒரு 2 days 3 days அவ்வளோதான் வீட்டிலே இருப்பார். மற்ற நாள் எல்லாமே பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பார். உங்களுக்கு இது பழகினது தான், ஸோ அதனால் ஓகேப்பா நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
பத்திரமா இரு, வீட்டில் பத்திரமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களை பற்றி கேர் பண்ணிட்டு அவர் கால் கட் பண்ணுறாரு. நீங்கள் சரின்ட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜின்னு என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா எங்கள் டேடி வீட்டுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இது ஒரு ஏக்கமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசை. ஆனால் இருக்கிறதே நீங்களும் உங்கள் அப்பா மட்டும்தான். இதுலேயும் உங்கள் அப்பா வீட்டில் ஆல்மோஸ்ட் இருக்கவே மாட்டார். உங்களுக்கு எப்போவுமே லோன்லியாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு இருக்க ஒரே ஹாப்பினஸ்னால் அது இவங்க தான், 47 மெம்பர்ஸ் தான். இவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே தருவாங்க. உங்களுக்கு எப்போவுமே இவங்க கூட இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கும். இப்போ அதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இடைஞ்சல் அந்த மாதிரி அது இன்சிடென்ட் நடந்ததால உங்களுக்கு அதுவும் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. இல்லைனா நீங்கள் நார்மலாக இருந்திருந்தீங்கன்னா இவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க கூட போய் நீங்கள் வீட்டில் இருந்துருப்பீங்க. இப்போ அதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஸோ அதனால சரின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்புறம் வையன் நீ வந்து இன்றைக்கி என் கூட வந்து தங்க, என் வீட்டில் வந்து தங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. டே நீ எதுக்கு அடிப்பாயம் போடுறேன்னு எங்களுக்கு புரியுது, மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை வையன், நீ வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணும்னே உங்களுக்கு கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை நான் இன்றைக்கி என் வீட்டிலே தூங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன வையன் நீ இப்படி சொல்கிற, என் வீட்டுக்கு நீ தான் வந்ததே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு என் வீட்டுக்கு வந்து, நீ வா வையன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணலாம் தான் பார்க்குறீங்க. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தியா இவனை, கொழுப்பு இவனுக்கு ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு இன்டென்ஷனாக தான் கூப்பிட்டுருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்க போது, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது. அவங்க பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்காங்க, கேவலமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே தான் கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை இன்றைக்கி நான் என் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சுகம் ஆமாவே நீ உன் வீட்டிலே இரு, இவன் வீட்டுக்கெல்லாம் போயிடாத, இவெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. என்னடா என்ன ரொம்ப பேசுகிறீங்க, நான் என்ன அப்படியெல்லாம் கேட்கல, நான் வயன் என் வீட்டுக்கு வந்து தங்கினா என்ன இப்போது அப்படின்னு கேட்குறாரு. வேணாம் வயன், நீ இவன் கூடலாம் போய் தங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே நீயுமாடா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு தெரியும், மூடிட்டு நீ உன் வீட்டில் போய் தூங்க வையன், நீ உன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதான் கரெக்டு, நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு போகிறீங்களா? அப்போ விடுற மாதிரி இல்லை, வாவையன்னு கையை பிடிச்சி கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்பிட்டு சைலண்ட்டாக வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அப்பாடா உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரா? அப்போ நீங்கள் இல்லைடா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா? நீங்கள் வேறு வழி இல்லை, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை இவன் இப்படி சொல்லக்கூடாது, ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பதறுது அவங்களுக்கு. அப்போ ஜிமின் ஒரு பிளான் போட்டு வந்துட்டு, வயன் நீ அவன் வீட்டுக்கு போய் தங்கணும், நம்ம எல்லாருமே வயனுக்கு வீட்லேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இடி தூக்கி மண்டையில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன இல்லை வயன் நீ வந்து என் வீட்டில் தூங்க போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எது புரிவாக பார்த்துட்ருக்கீங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் ஆமாம் வயன், நாங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்குறோம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரா? நீங்கள் என்ன சொல்கிறது தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜின்னு ஆமாம் வயன், இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து உன் வீட்டில் தங்குறோம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டீல் நல்லா தானே இருக்குது, இதே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் சொல்கிறாரு. இல்லை வயன் வேணாம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, நீ இன்றைக்கி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணாம், அதுக்கு இதே நல்ல டீலாக தான் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து என் வீட்லேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் வேணாம் இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உங்களை கன்வின்ஸ் பண்ணவே பார்த்துட்ருக்காரா? அப்போ சுகா நீ பேசினா ரொம்ப பேசிகிட்ருக்க, வாடா நீ வயன், நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரோம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ விட்டுறா நான் வயன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சுகா என்ன பேச போகிறோம், ஒன்றும் பேச தேவையில்ல, நம்ம எல்லாருமே போய் இன்றைக்கி வயன் வீட்டில் தங்குறோம் அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு மிரட்டுறாரு. என்னடா நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போயிட்டாங்க. அப்போ ஜின்னு சும்மா இருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ பண்ணுறது உனக்கே சரின்னு பாருதா, அவளே பாவம் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கா, நீ என்னடா இன்னொரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே மச்சான் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மூடிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்போ எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நம்ம வயன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா நீ வரல அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ ஜின்னு ஏன் வரலையா, அவன் பண்ணதுக்கு இதில் வேற வருவானா, அவனால் எப்படி வயனை ஃபேஸ் பண்ண முடியும், வயனால் எப்படி அவனை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் டே என்னடா நீ ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னு பின்ன எப்படா பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோபமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆரமும் ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ ஜேஹோப் ஓடி வந்துட்டு டே ஆரம் நில்றா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் என்னடா அப்படின்னு கேட்குறாரு. நீ எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, தெரியாமல் நடந்தது தானே, விடு, வா நம்ம எல்லாருமே போகலாம், நீயும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நம்ம 7 பேருமே போகலாம் வயன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் இல்லைடா வேணாம், அவள் என்னை பார்த்தா ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிம்மின்னு அப்படியெல்லாம் ஒன்று ஆக்வர்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டா, பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜின்னும் ஓகே கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவர் ஒன்றுமே பேசாமல் சிலர் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜேகே வாடா மச்சான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் எல்லோரும் அசம்பிள் ஆயிடுறாங்க. ஆரம்பை தவிர எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ ஜின்னு எங்கடா அவன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியலையேடா, அவனும் வரேன்னு தானே சொல்லியிருந்தான், இன்னும் வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேஹப்பும் அவன் வருவான் இருடா, நான் வேணா போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாரு. அப்போ ஜின்னு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. மற்றவங்களாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் போகிறாங்களா. அப்போ எங்கே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்குறாங்க. ஆரம் எங்கே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட மம்மி கிட்டே கேட்குறாங்க. அவனா மேலே தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஜேஹோப்பு ஜின்னு மேலே போகிறாங்க. பார்த்தா ஆரம் அங்கே சைலண்டாக உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காரு டீப்பாக. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜேஹோப் வந்து கேட்கும்போது தான் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, வயன் வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. நீயும் வரேன்னு தானே சொன்னவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. ஆரம்பு விட்டுடா நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் என்ன இப்படி பண்ணுற, அப்பயே ஒத்துக்கிட்ட தானே, மறுபடியும் என்ன இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா வேணாம், அங்கே வந்தால் வயனுக்கும் இஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேருக்கும் பிடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்தா சொல்லிகிட்ருக்காரு. ஜின்னுக்கு புரியுது நம்மளை தான் அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஜேஹோப் ஏன்டா இப்படி பண்ணுற, அப்படியெல்லாம் யாரும் ஒன்றும் ஃபீலெல்லாம் பண்ண மாட்டோம் வாடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜின்னு வந்துட்டு போதும் ரொம்ப ஆடாத வாடா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ ஆரம் நீயாடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜின் ஆமாம் நான் தான் சொல்கிறேன் வா போகலாம், வயன்கிட்ட நீ இப்படியே பேசாமல் இருந்தேன்னா அது இன்னும் பெரிய இஷ்யூவாக தான் ஆகிடும், நீ பேசி சமாதானம் ஆகும், நம்ம பழைய மாதிரியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் அப்போ வயன் நான் பேசினா அவள் மாறிடுவாளா, அவள் அதெல்லாம் மறந்துடுவாளா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு தெரியல, அது ஒன்றே பொறுத்தது தான், நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அது பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையோடய இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஆரம்புக்கு இப்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஜின் மன்னிச்சிட்டார்ல. அதனால் மற்றவங்க கூட அவ்வளோலாம் கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் ஜின் ரொம்பவே கோவப்பட்டிருப்பார். அதனால தான் ஆரம்புக்கு ஜின்னு பார்த்தாலும் கொஞ்சம் அவருக்கு சங்கடமாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி அவருக்கு இவன் நம்மளை புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அது கொஞ்சம் சால்வ் ஆனானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. யாரும் எவ்வளோ நேரம்டா உனக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேட்குறாங்க. ஜின் சரி சரி ரொம்ப பேசாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் உங்கள் வீட்டை தான் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே எல்லோரும் உள்ளே ஓடி போயிட்டாங்க. நீங்கள் வந்தோடனே வந்துட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெல்கம் பண்ணாமலே என்னடா வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. வெல்கமெல்லாம் வேணுமா என்ன, உன் வீட்டு தானே வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போய் என்னென்னமோ உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மரியாதை இங்கே இருக்கிறதெல்லாம் தொடாமல் இருங்க, என் அப்பா வந்தாங்கன்னா அவ்வளோதான் உங்களை எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க, இதெல்லாம் அவரோட ப்ரெஷியஸ் திங்ஸு, முக்கியமாக அவரோட ரூம்குள்ளே மட்டும் போடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னவா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இதுக்கு தான் உங்களை என் வீட்டுக்கே இதுவரையும் நான் வரவிட்டதில்லை, வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளாட்டியும் பாரு ஏதாச்சும் உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் என் வீட்டுக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க போடி வயன் நீ என்ன ரொம்ப ஆடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, அவங்க போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சுகா வராரு. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் உங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ ஜின்னு எல்லாருமே வந்துடுறாங்க பின்னாடியே. ஆரம் அங்கே கிச்சனுக்கு வெளில நின்று பார்த்துட்ருக்காரு. மற்றவங்களாம் வயன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ஒன்று எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க.
அதுவும் நியாயமாக பண்ணுறாங்களா? எல்லாத்தையும் கிச்சன் ஏன் நாசப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் நீங்கள் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு டபுள் வேலை பண்ணிகிட்ருக்கீங்கடா, மரியாதையே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன வையன் நீ, இது நம்ம வீடு இல்லையா, நானே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போச்சு, இவங்களும் எதுவும் இப்போ க்ளீனெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும், எனக்கு ஏன்டா இப்படி வேலை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே புலம்பிட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஜூஸ் ஊற்றுறேன்ற பேரில் கிச்சன் ஃபுல்லு ஜூஸ் ஆக்கி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அறிவு கட்டவனே, ஒரு ஜூஸ் கொடுமாடா உனக்கு போட தெரியாது, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து தெரியாமல் கொட்டிடுச்சு வையன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. நீங்கள் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவனே திட்டிருக்கீங்களா? அதே நேரத்தில் ஜிமின் பார்த்தா ஜிமின் அங்கே ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறன்ற பேரெல்லாம் கறக்கி வச்சிட்ருக்காரு. நீங்கள் பண்ணி என்னடா பண்ணிகிட்ருக்க, ப்ரெட்டு கறக்கி அவனை வச்சு திம்பானா அப்படின்னு திட்டிருக்கீங்க. எல்லாரும் இப்படியே தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் திட்டிருக்குங்க. நீங்கள் வந்தது எனக்கு தொல்லியாக இருக்குடா, ஏன்டா இப்படி என்னை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நொந்து போயிட்டுருக்கீங்க. இங்கே வேலை செய்கிறது நியாயமானா அது ஆரம் மட்டும்தான் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னு கூட ஓகேவா தான் பண்ணுறாங்க, மற்றவங்க 5 பேரும் தான் இப்படி சாவடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. மரியாதை எல்லாத்தையும் கீழே போடுங்க அப்படின்னு மிரட்டுறீங்களா? அப்போ தான் எல்லோரும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போடுங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போட்டுட்டு என்ன ஏன் நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரா? வாயை மூடுறா, நீ பண்ணதெல்லாம் தப்பாக பண்ணிட்டு இதில் ஹெல்ப் பண்ணியா, மரியாதையாக வெளில ஓடி போயிடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் பம்மிட்டு எல்லோரும் வெளில ஓடி போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் கிச்சனை பார்க்குறீங்க, படு கேவலமாக இருக்குது. என்னது இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே, இவங்களெல்லாம் கூப்பிட்டேன் பாரு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஆரம் வராரு, வந்துட்டு அவர் பாட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. நீ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வையன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ணாலும் தேவையில்ல, போ ஹாலுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வையன் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன், ஹாலுக்கு போன்னு சொன்ன ஆரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரு இல்லை வையன் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு விட்டுட்டீங்க. ஆரமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறீங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும் போதெல்லாம் ஆரம் குறுக்கால வர மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கு அந்த சுச்சுவேஷனு. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவளை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிறத கரெக்டாக பார்த்துடுறாரு. அவர் ஸ்கோர் பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு குடுவையன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், போய் வேஸ்ட் தானே, நான் போய் போட்டு வந்துடுறேன் கொடு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குடுடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த இதில் டஸ்ட்பினில் இருக்க எல்லா வேஸ்ட்டும் ஹால் ஃபுல்லு நாசம் பண்ணிடுது. ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்து முறிக்கிறீங்க. உன்ட்ட நான் ஹெல்ப் கேட்டேனாடா, ஏன்டா இப்படி வந்து என்னை சாவடிக்கிற பாரு, இப்போ மறுபடியும் நான் ஹால் எல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையிலே கை வைக்கிறீங்க. வையன் சாரி வையன் அப்படின்னு சொல்கிறாரு. மூடிட்டு போயிடுறான்ட்டு கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடுறாரு. நீ வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மிரட்டிகிட்ருக்கீங்க. வையன் சாரி வையன் நானே க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்றையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபுல்லு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நீங்கள் அன்றைக்கி தான் உங்களால் கடைசி நாள் சாவடிச்சிடும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வையன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வையன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ மரியாதையாக வரவே கூடாதுடா, நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்தா நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன வையன் நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜென் ஆமாம் இவனை மட்டும் கூப்பிட்றாத, இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வியை பார்த்து திட்டிகிட்ருக்காங்க. என்ன நான் தெரியாமல் தானே பண்ணேன். நீ தெரியாமல் பண்ணியா, நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ, ஆனால் எல்லாத்தையும் எனக்கு தொல்லையாக தான் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியை பார்த்தா திட்டிகிட்ருக்கீங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் தொட்டேன்னு வச்சுக்க கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வையன் போதும் மூடிட்டு போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எதுவும் வேணாம், நம்ம ஏன் மூவி பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு.
மூவியா பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வையன் அப்போவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன அது எப்படி மூவியை தனியாக பார்க்க முடியும், நான் ஸ்நாக்ஸு பாப்கார்ன் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. நான் வேணால் ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு அவி. நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ சுகா நீ ஹெல்ப் பண்ணி கிழிச்சதெல்லாம் போததாடாப்பா அப்படின்னு கேட்குறாரு. வி அப்படியே கம்முனாயிட்டாரு. நீங்கள் போயிட்டு அவன் பாப்கார்ன் எல்லாம் பண்ணி ரெடியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ மூவி போடுங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்ட்டு எல்லோரும் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் நல்லா மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுது. மற்றவங்களும் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் தெரில. நீங்கள் பார்த்துல மூவி மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. மற்றவங்களை யாருமே பார்க்கல. ஆனால் மற்றவங்க எல்லோரும் உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க ஃபீலிங்ஸாக. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மூவியும் முடியுது. நீங்கள் மூவி நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அவங்க ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ ஜிமின் சாப்பிடணுமா இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு கேட்குறாரு. பின்ன என்ன பண்ணுன்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பேசலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சுகாவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. வையன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. கேள்வியா என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா. அப்போ சுகா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜெய்ஹோப் டேய் நானே சொல்லிக்கிறேன் நீ மூடிட்டுறா அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி நீயே கேளுப்பா நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மிட்டார். ஜெய்ஹோப்பு வையன் உனக்கு ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அது இல்லடி நீ எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க தான் போகிற. உன் மேரேஜ் பண்ணிக்கிறவன் அவன் எப்படி இருக்கணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப. அவன் எப்படி இருக்கணும் கேரிங்காக இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிருப்பல. ஒரு ஃப்ரிக்ஷனல் கேரக்டர் நீ பண்ணி வச்சுருந்துருப்பல. அவன் யார் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல அதை சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜின்னு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படியெல்லாம் எதுவும் இமேஜினேஷன் எல்லாம் பண்ணி வைக்கலையே எனக்கு எந்த தாட்ஸும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பொய்ஸ் தானே சொல்கிறேன் அது எப்படி இல்லாமல் இருக்கும் எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கும். அவன் ஃப்யூச்சர் பார்ட்னர் அவளோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு அவள் கன்ஃபார்ம் டிசைட் பண்ணி வச்சுருப்பா. நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்பல் பண்ணுறாங்க. நீங்கள் சரி வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுறீங்களா. எல்லோரும் ஆர்வமாயிட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. ஏன் நம்மளாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வரப்போகிறவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு 6 பேக்ஸ் இருக்கணும். ஒரு ஜிம் பாடியாக இருக்கணும். அவன் ரொம்ப கேரிங்காக இருக்கணும். அப்புறமா அவன் என்னை புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸுக்கும் நார்மலாக இருக்கலாம் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே எல்லா கேர்ள்ஸுக்கும் இப்படி தாண்டி இருக்கும். உனக்கு ஏதாச்சும் யூனிக்காக ஒரு திங் இருக்குல்ல அது என்ன இருக்கணும் எந்த விஷயம் அவன்கிட்ட இருக்கணும் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஷைப்பட்டு அது வந்து அப்படின்னு ஷைப்பட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்போ ஏதோ இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குதான் ஆனால் உங்ககிட்ட எப்படிடா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. எங்ககிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன இருக்க போகுது சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அது அவன் ரொமான்ஸில் கொஞ்சம் என்கிட்ட ஹார்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா அவரும் கொஞ்சம் அந்த மாதிரி தானே. ஸோ அதனால அவரை பார்த்துட்ருக்காரு நம்மளையா சொல்கிறா அப்படின்ட்டு. என் லைஃப்பில் கொஞ்சம் டார்க் ரொமான்ஸ் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் நிறையா வாட்டி நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. எல்லோரும் வயன் உனக்கு இது வேறையா இது எங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்களா. வயன் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு வி. நான் எங்கே போகிறேன்னா நம்ம சாப்பிட வேணாமா அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. மரியாதையாக இங்கே உட்காந்துட்ருங்க நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே சிரிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி வையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தான் லாஸ்ட்டாக சரின்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனை விட்டு வெளில வரீங்க. பார்த்தா ஆரம் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரை கண்டுக்காமல் போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஆரம் கை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் உனக்கும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. வையன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நீ அங்கே சொல்லிகிட்டு இருந்தது என்னைய பற்றியா அப்படின்னு கேட்குறாரு ஆசையா. நீங்கள் எதை பற்றி பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஆரம் அதுதான் உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு நீ ஒரு ஆன்சர் கொடுத்தல, அது என்னை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான் சொன்னது உன்னைய பற்றி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆரம்க்கு அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அப்போ நம்மளை பற்றி அவர் சொல்லலையா அப்படின்ட்டு. நீங்கள் சரி என் கையை விட்டுறியா நான் போகிறேன் அப்படின்னு போகிறீங்க. அப்போ ஆரம் என்னைய மன்னிக்க மாட்டியா, பழைய மாதிரி என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் போகிறீங்களா? ஆரம் வையன் உன்னைய தான் வையன் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நின்றுட்டு இங்கே பாரு ஆரம், எனக்கு உன்னை ஃபேஸ் பண்ணுறது உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கொஞ்சம் டைம் கொடு, நான் பழைய மாதிரி மாறத்துக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு புரியுது இது உன் மேலே தப்பு இல்லைன்னு, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் விளக்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு, சாரி என் மேலே தான் தப்பு தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு டைரெக்டாக ப்ரொபோஸும் பண்ணுறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. ஆரம் ஆமாம் வையன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை, உன் மேலே உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உன் மேலே எனக்கு லவ் இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியாதுன்னா என்ன அர்த்தம் வையன் அப்படின்னு கேட்குறாரு. தெரியாதுன்னா தெரியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஆரம் பின்னாடியே வராரு. இங்கே பாரு ஆரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆரமும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரில, அவரும் உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஹாலில் தானே இருப்பாங்க, வந்துட்டு அப்புறம் என்ன போய் தூங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே தூங்குறது, இது வீடு புதுசாக இருக்குல்ல, எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்னடா பேசுகிறீங்க, நீங்கள் தாண்டா வந்து தூங்குறேன்னீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி சொல்ல வரல, எங்களுக்கு இங்கே தனியாக படுத்தா தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. தனியாக படுத்தா தூக்கம் வராதா, அப்போது 2 பேராக போய் படுத்துக்காங்கடா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கூட ஒருத்தவங்க பாவம் தனியாக படுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பாயிண்ட்டாக கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு என்னடா பண்ணுன்ற, நீ வந்து என் கூட தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் ஜிமினும் சுகாவும் ஒன்றா தூங்கிக்குவாங்க, ஜேஹப்பும் ஜேக்கும் ஒன்றா தூங்குவாங்க, ஜின்னும் ஆரமும் ஒன்றா தூங்கிக்குவாங்க, அப்போ நான் தனியாக தானே தூங்குவேன், என் கூட வந்து தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிகிட்ருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உனக்கு ஏதாச்சும் லூஸா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. பின்ன நீ இத்தனை நாள் எப்படா தூங்குன, எல்லோரும் தனியாக தானே தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், போங்கடா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ நில்றி அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை. அப்போ ஜிமின் ஏன்டா நீ இப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற, விட்றா பாவம் வையன்னு, இன்றைக்கி ஃபுல்லு நீ அவளை பாடாக படுத்திட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கவும் சொல்கிறாரு. இல்லைடா அப்போ என்னடா பண்ணுன்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜேஹப்பு வேணா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் என்னடா ஏதாச்சும் பெரிய ஐடியா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜேஹப்பு நம்ம எல்லாருமே ஒன்றா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றாவா, அதுக்கு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. பிளேஸா, வேணா எல்லோரும் ஹாலில் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஹாலில் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் படுத்துட்டு தூங்க, நான் போய் என் ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. நில்றி உன்னையும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. ஏன்னா நான் எப்படா தூங்க முடியும், ஆமாம் நீ வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா தூங்கலான்னு, அப்போ நீயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா தூங்குவோம் இன்றைக்கி, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லை என்னால் தான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி எங்கள் கூட தூங்கினதே இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு
எனக்கு ரொம்ப சுஸ்தாக இருக்கு, நான் ரூம்லேயே போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அடம் பிடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆகிட்டு ஹாலெலாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே நல்லா படுக்கிறதுக்கு வசதியாக எல்லாம் விரிச்சிடுறாங்க. இங்கேயா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே தான் தூங்கணும், வா. நான் கீழெல்லாம் படுத்து பழக்கம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறீங்க. அடிப்பாவி, மொட்டை மாடியில் குடிச்சிட்டு விழுந்து தூங்கினோமே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது 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 ஏதோ தெரியாமல் தூங்குனது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் போதும், ரொம்பலாம் நடிக்காத, மலுப்புற வேலையெல்லாம் பார்த்துக்காத, வந்து தூங்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்ட்டு வந்து படுத்துக்கிறீங்க. உங்களை சுற்றி எல்லோரும் படுத்துக்கிறாங்க. என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தனியாக வச்சு நீ விடுங்கடா, நீங்களாம் ஒன்றா தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க. அவங்க விடுற மாதிரி இல்லை. தூங்குவையன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் மேலே காலை கையை போட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தான் தூக்கமே வரல. அவங்களும் தூங்காமல் கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே, வையன் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன கேளு, என்னை தூங்க தான் விட மாட்டீங்க, என்ன கேட்டு தொலை அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, உனக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னேன்ல உன் ஹஸ்பண்டை பற்றி. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு கேட்குறீங்க. சரி, அந்த குவாலிஃபிகேஷன்லாம் எங்களில் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. எல்லோரும் ஆர்வமாயிட்டு சொல்லுவையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்க மாதிரி தெரியலையே, நான் இதுவரையும் பார்த்ததில் நான் அந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே பார்த்ததும் இல்லை இது வரையும், நான் எப்படா சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே, அது எப்படி, நாங்கள் 7 மெம்பர்ஸ் இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு கூடமா அந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஜின்னு, ஆமாம் அதுவும் சரிதானே, நாங்கள் 7 மெம்பர்ஸில் நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு தெரியலையே, சொல்லுவையன் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் பார்த்த வரையும் ஒருத்தவங்ககிட்டையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்ல, கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அவங்க நினச்சிட்ருக்காரு. நீங்கள் ஆமாம், உங்ககிட்ட நான் சொன்னதில் எல்லாமே உங்ககிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் முழுசும் யார்கிட்ட இருக்குன்னா அது ஒரு கொஷன் மார்க் தான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் என்ன, ஏன் நம்மக்கிட்ட அவள் சொன்னது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேஹோப்பு, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி, நீ பண்ணுறது உனக்கே ஓவரா தெரியல, எங்கள் 7 பேரில் யார் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. ஷாக் ஆகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கீங்க. எல்லோரும் ஆமாம் நீ சொல்லு, எங்களில் யாரும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, கன்ஃபார்ம் எங்கள் 7 பேர் மேலே யாருக்காச்சும் ஒருத்தவங்க மேலேயாச்சும் உனக்கு லவ் வந்திருக்கும், அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இல்லை அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் வையன், நாங்கள் எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே இடியை தூக்கி மண்டல போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னைய நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க எல்லாரையும். அவங்க எல்லோரும் ஆமாம் வையன், நாங்கள் எல்லோரும் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க எல்லோரும் உங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லு சொல்லுன்ட்டு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.